100 பாரசீகர்களை ஒற்றை கையால் கொன்ற வீர சஹாபியின் வீர வரலாறு. அவர்தான் வீரமிக்க மாவீரர். அவரை பற்றி அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அவரை எந்த முஸ்லிம் படைக்கும் தளபதியாக நியமிக்காதீர்கள், இல்லையெனில் அவர் தனது துணிச்சலால் அவர்களை அவர்களின் அழிவுக்கு இட்டு சென்று விடுவார். அவர் உன்னதமான தோழர் அல்பரா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியரான அனஸ் இப்னு மாலிக்கின் சகோதரர் ஆவார். மனித வரலாற்றில் மிக சிறந்த போர் வீரர்களில் ஒருவர். ஆனால் அவரை பற்றி மிக சிலரே அறிந்திருக்கின்றனர். அல்பரா ரலியல்லாஹு அவரது தைரியம், துணிச்சல் மற்றும் வீரம் ஆகியவற்றால் வேறுபட்டார். அவர் எவ்வளவு கடினமான பாதையாக இருந்தாலும் சொர்க்கத்தை தேடி அல்லாஹ்வின் பாதையில் போராடினார். அவர் உஹது போரில் பங்கேற்றார். மேலும் ஹுதைபியாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார். அங்கு அவர் அவருக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்தார். ஹுனைன் மற்றும் மக்கா வெற்றியில் அவர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எத்தனை பேர் களைந்த தூசி படிந்த மனிதர்கள் 2 தேய்ந்த ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தால் அல்லாஹ் அவர்களின் சத்தியத்தை நிறைவேற்றுவான். அவர்களில் அல்பரா இப்னு மாலிக் ஒருவர். யமாமாவில் பொய்யன் முசைலைமாவின் சீடர்கள் மரணத் தோட்டத்தில் தங்களை பலப்படுத்தி கொண்டனர். அல்பரா கோட்டையை தாக்குவதற்காக சுவரின் மேல் தான் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 70 காயங்களுடன் முஸ்லிம்களுக்கான வாயிலை திறக்கும் வரை அவர் அவர்களுடன் சண்டையிட்டார். பெர்சியாவின் துஸ்டரில் ஒரு சிவப்பு சூடான இரும்பு சங்கிலி அவரை பிடித்தபோது அவர் தனது சகோதரர் அனஸை காப்பாற்றினார். அல்பராத் தனது உள்ளங்கைகளில் அதை எரிந்து சாம்பலாகும் வரை அதை தனது கைகளால் பிடித்து கொண்டார். ஆனால் அவர் தனது சகோதரனை விடுவிக்கும் வரை அவர் விடவில்லை. போரின் மிக கடுமையான தருணங்களில் அவர்கள் அவரிடம், ஓ பரா, நீங்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்தால் அவன் நிச்சயமாக உங்கள் சத்தியத்தை நிறைவேற்றுவான் என்று கூறுவார்கள். அவர் பதிலளித்தார், ஓ அல்லாஹ், எங்கள் எதிரிகளை எதிர்த்து எங்களுக்கு வெற்றி அளிப்பாயாக என்றும் எனக்கு ஷஹாதத்தையும் உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும் பாக்கியத்தையும் வழங்குவாயாக என்றும் நான் உன் மீது சத்தியம் செய்கிறேன் என்று கூறினார். முஸ்லிம்கள் வெற்றி பெற்றனர். அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட்டது. அவர் ஷஹாதத்தையும் அடைந்தார். அல்லாஹ் அவரை பற்றி திருப்தி அடையட்டும். எல்லா புகழும் உலகங்களின் இறைவனான அல்லாஹுக்கே. அல்பரா இப்னு மாலிக் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனைத்து தோழர்களையும் அல்லாஹ் திருப்திப்படுத்துவானாக.